ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தை நாம் தொடச்சோம் அப்படின்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் இல்லை 3 டைம், அதற்கு பதிலாக இந்த ஒரு முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்று கொடுங்கள் அப்படின்னு. அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் நாம் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஓகே. ஆனால் அதை விட சால சிறந்தது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் வருமானம் பெறுவதற்கு ஒரு வழியை நாம் காண்பித்து கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனைக்கு வரும்போதெல்லாம் நாம் உதவி பண்ண வேண்டியதில்லை, அவர்களுடைய தேவையை அவர்களே பார்த்து கொள்வார்கள் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் இணைந்து நீங்கள் பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் தகுதியை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பயனுள்ள தகவல். தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அம்மா அப்பா 2 பேருமே இல்லாமல் அண்ணன் தம்பி, அதாவது சுதாகர் அண்டு பாஸ்கர், இந்த 2 இளைஞர்களும் வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களுடைய வேலையே ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறது, அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, வீட்டுக்கு தேவையான சாதனங்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்றது, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை அன்றாடம் போய்கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அண்ணன் தம்பி 2 பேருமே ஆற்றுல போய் மீன் பிடிச்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று முடிச்சுட்டு வீட்டில் ரொம்ப டயர்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரர் வர்றார். கிட்டத்தட்ட அவரும் ஒரு 40 வயசுக்கு உள்ளார தான் இருக்கும். பிச்சை கேட்குறாரு. அப்போ இந்த தம்பி பாவம்னு சொல்லிட்டு பிச்சை கொடுக்குறான். அண்ணன் திட்டுறான், எதுக்கு நீ அவருக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு சொல்லி. தம்பி சொல்கிறான், பாவண்ணா சாப்பிடட்டும், நாம் சாப்பிடும்போது கேட்குறாரு இல்லையா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு விட்டுடுறான். இதையே மறுநாளும் கரெக்டாக இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கு இருக்கும்போது டயத்துக்கு அந்த பிச்சைக்காரனும் வரான். இப்பொழுதும் அந்த தம்பி பாவம்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறான். இதை பார்க்குற அண்ணனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவருக்கு சாப்பாடு கொடுக்காதேன்னு, நீ கொடுத்துக்கிட்டு இருந்தீன்னா என் பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு. அப்போ அந்த தம்பி சொல்கிறான், போனா காசு பணத்தையா கொடுக்குறேன், சாப்பாடு தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அண்ணன் சொல்கிறான், இல்லைம்மா நான் உன்னை கொடுக்க வேண்டான்னு சொல்லலை, ரொம்ப வயசானவங்க, அவங்களால வேலையே செய்ய முடியலைன்னா கொடுக்கலாம். ஆனால் இவர் நல்லா உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய வயசு, இந்த வயசில் சோம்பேறியா சாப்பாடு கேட்குறாரு, அதனால தான் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறேன். நல்லா பாரு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வயசுலேயே தனக்கான தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்க முடியலை அப்படின்னா
இவரை என்னன்னு சொல்ல முடியும்? அதனால தான் நான் அவனுக்கு கொடுக்க வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு. சரி பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாருனா அவரும் சாப்பிட்டு போயிடுறாரு. 3வது நாள் அதே டைமு அதே மனிதர் அதே அண்ணன் தம்பிக்கிட்ட சாப்பாடு கேட்டு வர்றாரு. இந்த டைம் அண்ணன் திட்டவில்லை, தம்பி பார்த்துக்கிட்டு பேசாம நிற்கிறான். அண்ணன் வந்து தரன்னு அந்த நபரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாரு. ஒரு வலையும் கூடவே கொண்டு போகிறாரு. அந்த வலையை அந்த யாசகம் கேட்டு வந்த நபர் கையில் கொடுத்து ஆற்ற காட்டுறாரு. இந்த பாரு, இதான் ஆறு, உனக்கு முடிஞ்சதை இந்த வலையை போட்டு அரைச்சி பிடிச்சி விற்றுக்கோ, அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இந்த அண்ணங்காரன். அதுக்கப்புறம் மறுநாள் வரவே இல்லை. அவர் அந்த நபர் வரவே இல்லை. இவர்களும் அவரை பார்க்கவே இல்லை. இப்படியே 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் ஆகுது. 4வது வருடம் முடிவில் பெரிய ஒரு கார் ஒன்று இந்த அண்ணன் தம்பி வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. அதுலேருந்து இறங்கி வர்ற நபரை பார்த்த உடனே 2 பேருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 4 வருடத்துக்கு முன்பு இவர்களிடம் யாசகம் கேட்டு வந்த அதே நபர் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தங்கத்தாலான வலைய இந்த அண்ணன் கையில் கொண்டாந்து கொடுக்குறாரு. இவர்கள் இருவருக்குமே தெரிஞ்சு போச்சு. பார்த்த உடனே 4 வருடத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட யாசகம் கேட்டு வந்த நபர் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காரில் வந்து ஒரு செல்வந்தரா வந்து இறங்குறாருன்னு. இதை பார்த்த உடனே தம்பிக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த பாருங்க, என் அண்ணன் திட்ட உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நான், நீங்கள் தங்க வலையை எங்கள் அண்ணன்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆனால் எனக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தவர் உங்கள் அண்ணன். என் கையில் ஒரு வலையை கொடுத்து உன்னால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு எடுத்துக்கோன்னு கொடுத்தது, ஒரு வழியை காட்டி தந்தது உங்கள் அண்ணன். அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைய முடிஞ்சது, என்னால் வாழ்க்கையில் உயர முடிஞ்சது. 4 நல்ல மனிதர்கள் மாதிரி என்னாலையும் நல்லபடியாக வாழ தன்னம்பிக்கையை கொடுத்தது உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து இந்த தம்பி வந்து ஒத்துக்க மறுக்கிறாரு. நீ என்ன வேணா சொல்லு, சாப்பாடு கொடுத்தது நான், எனக்கு தான் அந்த வலை அப்படின்னு உடனே 2 பேரையும் கூட்டிக்கும் போய் கோர்ட்டுக்கு போயிடுறாரு இந்த தம்பிகாரர். அங்கே வந்து நீதிபதி விசாரிக்கிறாரு. விசாரணையின் முடிவில் இந்த அண்ணன் செய்த செயல்தான் நல்ல செயல். அதாவது ஒருவருக்கு மீனை கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். ஒருத்தருக்கு உதவி அப்படிங்கிறது எல்லா நேரமும் நாம் போய் செய்ய முடியாது. அதற்காக இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, செய்யுங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவர்கள் லைஃப் லாங் நல்லபடியாக வருவாங்க, அதை பிடிச்சி உயர்ந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வலை வந்து அண்ணனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி நீதிபதியும் தீர்ப்பை வழங்குகிறார். நாம் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதோடு அவங்களுடைய கஷ்டம் முடிவுக்கு வரணும். அந்த மாதிரியான ஒரு வழியை அவர்களுக்கு நாம் காண்பித்து கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாம் வந்து இன்றைக்கி ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், நாளைக்கு அவர் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தால் அவரும் டெய்லி வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பார். ஒரு நாள் இவர்களும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பாடு போடுறோன்னு சொல்லி சீப்போன்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அவர் அடுத்த வீட்டை பார்த்து போயிருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலின் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம் அப்படியே மாறிடுச்சு இல்லையா. அப்போது நாம் யாருக்காவது ஒரு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சோம் அப்படின்னா அவர்கள் லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க. வேறு எந்த இடத்துக்கும் அவங்க உதவி கேட்டு போக மாட்டாங்க. ஒருத்தருக்கு நாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உதவியை செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.